அன் டைம்ல எதுக்கு இப்படி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இந்த ஃபேமிலியை பார்த்து போலீஸ்காரங்க கேட்கும்போது எங்க வீட்ல நாங்க சந்தோஷமா இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களே பார்த்து திமிரா பேசிடுவா இந்த பொண்ணு. போலீஸ்காரங்களை பார்த்தா பயமே இல்ல இந்த பொண்ணுக்கு. இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு நைட் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ அங்க உள்ள கடையில பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்து ஒரு எமர்ஜென்சியா போன் வருது, உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து அவன் பொண்டாட்டிக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது அங்க ஒருத்தன் கீழே விழுந்து கிடப்பான். யாரு இவன், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவன் இறந்து கிடப்பான். என்னாச்சுன்னு அவன் ஒய்ஃபு கிட்ட கேட்கும்போது குழந்தையோட செயினை திருட வந்தான், அவனை நான் கீழே தள்ளி விட்டேன், அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவா. என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல ரெண்டு பேரும் இருக்கும்போது காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்கும். யாருன்னு வெளியே போய் பார்க்கும்போது மளிகை கடைக்காரரு பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு போவாரு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாத ஹீரோ அந்த ஏரியாவில் உள்ள ஒரு வக்கீல போய் பார்த்து அவரை வீட்டுக்கு கூட்டு வந்து நடந்த மேட்டரை சொல்றாரு. ஆரம்பத்துல இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லும் போது இவர் நம்பல, ஏதோ பிராங்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா போக போக இது உண்மைதான் தெரிய வரும்போது இவங்களை விட இவருக்கு தான் பயம் அதிகமாயிடுது. இப்போ வக்கீல் இவர் பல வழியில யோசிச்சு பார்த்துட்டு இந்த பாடியை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது தப்பு, வெளியே போட்டுறலாம் அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா அதுக்குள்ள வீட்டுல காலிங் பெல் மறுபடியும் யாரும் அடிப்பாங்க. இப்போ அது யாருன்னு கதவு திறந்து பார்க்கும்போது நைட்டு பிரச்சனை பண்ணிட்டு போன அந்த போலீஸ்காரர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்திருப்பாரு. நைட்டு யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இப்ப வந்தாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லாருமே தோப்புக்காரனை போட வச்சு தகாத வார்த்தைகள்ல பேசி அவங்களை அவமானப்படுத்துவாரு. இது எல்லாத்தையுமே அங்க உள்ள பையன் ஒருத்தன் வீடியோவா எடுத்துருவான். அந்த வீடியோவை வாங்கணுங்கிறதுக்காக அந்த பையனை துரத்திட்டு போவாங்க. அப்போ அந்த இறந்து கிடந்த மேல விழுந்துருவாங்க. இப்போ சடனா அவனுக்கு உயிர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு எப்படியே ஓடிடுவான். இப்போ ஒரு வழியா அந்த பிரச்சனையில இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த குடும்பத்தை பழி வாங்கின இந்த இன்ஸ்பெக்டரை இப்ப இந்த குடும்பமே வச்சு செய்யும் நல்லா.